ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம கேகேஎஸ் கான்டென்ட்டில் சிறகடிக்க ஆசையை பார்க்குறோம். விஜயாவுடைய டான்ஸ் கிளாஸ் வேறு எங்கே நடக்கும்? ட்ரம்ப் வீட்டில் நடக்கும், பார்வதி ஹவுஸில் தான் நடக்குது. ஸோ அங்கே சிந்தாமணி, விஜயா அண்ட் பார்வதி எல்லோரும் இருக்கும்போது அந்த பசங்க வந்து வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வராங்க. இதில் வெயிட் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும் டெய்லியும் பார்க்கலாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி அதை கிஃப்ட் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. விஜயா சந்தோஷம் எடுத்த உடனே பார்வதி நம்ம எல்லோரும் வெயிட் பார்ப்போமா அப்படின்னு கேட்கும்போது வெயிட் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் யானை வெயிட்டு, குதிரை வெயிட்டு இருக்குது. அண்ட் கடைசியாக நம்ம விஜயாவை ஏறி நிற்க சொல்லும்போது வெயிட் மிஷின் 100 தாண்டி 120 தாண்டி 140 தாண்டி ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ஏன்னா அதில் இருக்கிறதே 200 வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ எல்லோரும் கிண்டல் அடிக்கிறாங்க. விஜயாவுக்கு செம்ம காண்டாது. இதை வச்சு சிந்தாமணி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. உங்களால் உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இதில் என்ன இருக்குது, டயட்டை ஃபாலோ பண்ணால் பண்ணிட போகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கானில் ஒரு வாழைப்பழத்தை ஊசி ஏற்றின மாதிரி உங்களுக்கு உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகளை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றி விட்டுறாங்க. உடனே காண்டான விஜயா எண்ணி பாருங்கள், எப்படி ரஜினி மாதிரியே எண்ணி பாருங்கள், 3 மாதத்தில் நான் என்னம்மா கண்ட்ரோல் பண்ணுறேன் ஃபேமிலியவும் என்னோடய வெயிட்டையும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து அங்கே நீங்களே அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாங்க அடுத்த சீன் பார்க்கலாம். இங்கே இப்போது மனோஜுடைய கடையில் புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க. லேடி கஸ்டமர். அவங்க பார்த்திங்கன்னா செம்ம ட்ரிம்மாக ஸ்லிம்மாக செம்மையாக இருக்காங்களாம். ஸோ மனோஜ் அதை பார்த்து வலிகிறாரு. இதை பார்த்த ரோகிணி காண்டாயிடுறாங்க. அப்போ மனோஜ் நேராக போய், மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 55 இன்ச்சஸ் டிவி வேணுன்றாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் காமிக்கிறேன். இல்லை ரோகிணி, நானே காமிக்கிறேன். ஏன்டா இப்படி வலிகிற? இல்லை ரோகிணி, அவங்க செம்மையாக ட்ரிம்மாக ஸ்லிம்மாக பயங்கரமாக இருக்காங்க, இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஸ்டின் மார்க் போட்டுறாரு. ரோகிணி செம்ம கடுப்பில், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க கையை வந்து அவங்க மேலேயே வச்சு அப்படியே திட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டிவிஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு நேராக அந்த அம்மா சொல்லுது, அந்த கேர்ள் சொல்கிறாங்க, இந்த டிவியை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி வாங்க நான் பில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்டு போயிடுறாரு. பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா, மேடம் இந்த டிவிக்கு ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ஸ் நீங்கள் புதுசாக இந்த கடைக்கு வந்தனால நான் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். உடனே ரோகிணி, நம்ம கடையில் 5%லாம் டிவிக்கு டிஸ்கவுண்ட் இல்லையே. யார் சொன்னது? இப்போல இருந்து 5% டிஸ்கவுண்ட்டு உண்டு. ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம், இவங்க ட்ரிம்மாக ஸ்லிம்மாக இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம்மாக ஸ்லிம்மாக ஒரு டிவியை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம கொடுத்தாகணும்ல அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஜாலியாயிரும். அந்த கேர்ளுக்கு ரொம்ப ஜாலியாயிரும். உடனே மனோஜ் கேட்பார், நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த கேர்ள் சொல்லுவாங்க, நான் ஒரு டயட்டிஷியன், ஸோ ஐ ஃபாலோ மை டயட்ஸ் அப்படின்னோடனே, நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னொடனே அந்த கேர்ள் சொல்லுவாங்க, நீங்கள் கூட தான் சார் பயங்கர ஸ்லிம்மாக இருக்கீங்க. நான் டைட்டிலில் சொன்ன மாதிரியே நீங்கள் அஜித் அவருடைய ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணி அவருடைய ஸ்மார்ட்னஸில் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் உடனே பயந்துருவார். எங்கள் ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை திட்டிடுவாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்வார். பரவாயில்ல சார், அதனால என்ன, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்றதை தானே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கேட்ட ரோகிணி கடுப்புலையே இருப்பாங்க. ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா, என்னடா அது ரேட்டை குறைச்சி வாங்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு அப்படின்னோடனே, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 5% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே அவங்க அந்த கேர்ள் வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு, இதுதான் சார் என்னுடைய கிளினிக்கு, உங்களுக்கு எதாவது டயட் பிளான்ஸ் வேணும்னா என்னை நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு அப்படியே வலிஞ்சிக்கிட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டு, ஓகே 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 மேடம், நான் கட்டாயமாக உங்கள்கிட்ட வந்து டயட் பிளான்ஸ் கேட்குறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொப்பையை குறைக்க வேண்டியது இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ரோகிணி. ஸோ இங்கே இதோட முடிச்சிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து? ரோகிணியோட அம்மாட்ட இருந்து. இந்த மாதிரி வந்து கிருஷுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் நீ வந்தே ஆகணும் டாட் அப்படின்றாங்க. பட் ஆனால் ரோகிணி சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு 1008 வேலை இருக்குது, உனக்கு இதே வேலையை போச்சு, எனக்கு என் பையனுக்கு இதை வாங்கிட்டு வா, என் பையனுக்கு அதை வாங்கிட்டு வா, உனக்கு இதை வாங்கிட்டு வான்ட்டு உன்னை வீட்டிலே ஊர்லேயே வச்சுருந்துருக்கணும், ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க, ரோகிணிக்கு வேறு வழி இல்லை, இது தான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. சரி நான் வரேன், ஆனால் எப்படி செய்கிறது? இல்லை அவங்க வந்து வீடியோ கான்வர்சேஷனில் கூட வரலான்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ ஃபோனில் இருந்தே நம்ம பேசிடலாம் அப்படின்னோடனே, சரி நான் அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த சீன் வந்து நாளைக்கு கொண்டு போகிற மாதிரி ப்ரொமோவில் வருது. ஸோ இங்கே இந்த சீன் முடியுது. வாங்க அடுத்த சீனுக்குள்ளே போகலாம்.
ஸோ முத்துவும் மீனாவும் கார் டிரைவிங்கில் இருக்காங்க. செகண்ட் டே தாங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வந்து காரை தானாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னே தெரில. முதல்ல வந்து இதை ஓட்ட தெரில, அதை பண்ண தெரில, நீ கிளச்சை பிடிக்கல, எதுவும் செய்யலைன்னாரு நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மீனா சான்ஸ் செய்யலை மீனா, சூப்பராக ஓட்டுற, உனக்கு நான் சொல்லி கொடுத்தனால ஓட்டுறியா, இல்லை உனக்கு அந்த டேலண்ட் ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கான்னு தெரிலன்னு சொல்லி ஒரே இது பண்ணிக்கிட்டே வருவார், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வருவார். ஆனால் மீனா சொல்லுவாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறனால தான் நான் ஈஸியாக ஓட்டுறேன் அப்படின்வாங்க. ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோ நீ இருக்கிறனால தான்டா நான் என்னால் ஓட்ட முடியல அப்படின்னாங்க. சரி, எது எப்படியோ ஆகக்கூடிய மீனா கற்றுக்குறாங்க. இதை வச்சு நம்ம டைரெக்ஷனில் என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ போகிற வழியில் பூக்கரக்கா அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஜாலியாக ஒரு டிரைவ் போகிறாங்க மீனா. அப்போ முத்துக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு சவாரி இருக்குது, லாங் டிரைவ் போகணும் அப்படின்ட்டு. ஸோ உடனே வந்து மீனா, பரவாயில்ல நான் சைடில் இறங்கிக்கிறேன், நீங்கள் உங்கள் சவாரியை கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் இந்த அக்காங்களை கூட எதாவது சாப்பிட்டுட்டு நான் பூவை விற்றுட்டு அப்படியே நான் வந்து வீடை பார்க்க போகிறேன், நீங்களும் வீட்டுக்கு வந்து நைட்டு சேர்ந்துருங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே இந்த சீன் முடிஞ்சிருது. ப்ரொமோ நான் சொன்ன மாதிரியே அப்படி தாங்க. நாளைக்கு வந்து நம்ம முத்து அண்ட் மீனா ஆஸ் வெல் அஸ் இவர் அண்ணாமலை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னால ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ணாமலை போய் தான் ஆகணும், ஏன்னா அவர் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. அண்ட் முத்து அண்ட் மீனா வந்து கிறிஷ் அங்கே இருக்கிறனால அங்கே நம்ம போகிறோம் அப்படின்னோடனே ஆஸ் யூஷுவல் ரோகிணி பாவம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. அண்ட் மக்களே, திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் யூர் எண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன், வந்து நீங்கள் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.